Students, BVM Siddha அகாடமிலேருந்து இன்றைக்கி பயோகெமிஸ்ட்ரி அப்லோட் பண்ணியிருக்கோம். The first question, most prominent chemical constitution of the life, water. The mitochondrial DNA, mitochondrial empty DNA is circular double stranded. The pH of the lysosome matrix is more acidic than the cistrol. Which elements most present in the biomolecules? Carbon. The name of the disorder which rapid aging begin at the birth. Hutchinson syndrome. Apoptosis is cell death. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. 40% தான் நமக்கு வந்து மாடர்னில் வருது. ஸோ அப்போ பயோகெமிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு 5 or 10 அதுதான் வரும். இந்த 5 or 10லேயே முக்கியமான சாப்டர் அப்படின்னா கார்போஹைட்ரேட், லிப்பிட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மினரல்ஸு, விட்டமின்ஸு, பிஎம்ஆர், ஹார்மோன்ஸ். ஸோ இதுலேயே உங்களுக்கு நல்ல சின்ன சின்ன பேசிக்காக இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். இதில் நீங்கள் பார்த்தாலே போதும். அதை தாண்டி ஒன்றும் பெருசாக எம்ஆர்விக்கு அவங்களால கேட்க முடியாது. இதெல்லாம் நீங்கள் எப்போ படிக்கிறீங்கன்னா ஒரு பெரிய புக்கு, ஒரு பொது மருத்துவம், ஒரு அறுவை மருத்துவம், ஒரு சூழ் மகளிர் அந்த மாதிரி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ஒரு மாதிரி வேகாயிரும் நமக்கு. அந்த மாதிரி நேரத்தில் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் சும்மா அப்படியே கண்ணில் பார்த்துட்டே வாங்க. இதை மனப்பாடம் பண்ணணுமானா மனப்பாடம்லாம் பண்ண வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் ஃபேக்ட். நம்ம புக்கு தான் மனப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்க ஒழிஞ்சு இந்த மைக்ரோபயாலஜியோ, அனாட்டமியோ, ஃபிசியாலஜியோ இதெல்லாம் எதுவுமே நமக்கு மனப்பாடம் பண்ண வேணாம். ஃபேக்ட் இதுனா இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது. இதில் சிபிபி அப்படிங்கிறது சைலோ பென்டனோ பெர்ஹைட்ரோஃபினோதிரான் அப்படிங்கிறது த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் கொலஸ்ட்ரால், synthesis of the fatty acids, hormones and bile acids. So name of the some disease associated with the lipids. So இதில் என்னென்ன டிசீஸ் வரும் உங்களுக்கு காமனாகவே இது தெரியும். ஒபிசிட்டி, அத்ரோக்ளரோசிஸ். The chemical name of the Edmonds reagent, அந்த ரியாஜனோட பேர் சாங்கர் ரியாஜன். ஸோ அந்த சாங்கர் ரியாஜனோட பேர் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன். அல்புமின் தான் நமக்கு டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீனாக யூஸ் ஆகுது. ஸோ பாஸ்போ ப்ரோட்டீன் அப்படின்னு பார்த்தோம்னா கேசின். ஸோ கேசின் எதில் இருக்குன்னு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும். அந்த இடத்துல ஞாபகம் வராது, அவ்வளோதான். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஜிவட்ரான் இது என்னன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்ஃபா ஹெலிக்ஸ், செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ப்ரோட்டீன். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி glutathione, the transport of the carbon amino acids in the intestine and kidney. ஸோ அப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் தி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து டிஎன்ஏ தான். ஸோ டிஎன்ஏல எந்த இது வந்து நமக்கு ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு கடத்துது அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் பியூரின் இருக்கும், பிரமிடின் இருக்கும். ஸோ பியூரின் அப்படின்னா அடினைன், குவானைன் அண்ட் யூரிக் ஆசிட். பிரமிடினில் பார்த்தோம்னா சைட்டோசின், யூராசில், தயமின். ஸோ கெமிக்கலி யூரிக் ஆசிட். அடுத்து ஆர்என்ஏ. ஆர்என்ஏல வந்து என்ன கண்டைன்ட் அப்படின்னு பார்க்கணும். டிஎன்ஏ, ஆர்என்ஏ வந்து எதுலேருந்து வருது அப்படிங்கிறத பார்க்கணும். எலிவேட் ஆஃப் தி யூரினில் என்ன இது நம்ம ஃபோலேட் டிஃபிஷியன்சி. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா மேக்ரோசைட்டிக் அனீமியா, லார்ஜ் அப்நார்மல் எரித்தோசைட்ஸ். இதில் B12 குட் சோர்ஸ் ஃபார் த மில்க், பெட்டர் தென் கேர்டு. ஸோ கேர்டை விட பெட்டர் தென் கேர்டு தான் அவன் கொடுத்துருக்கான் மில்க். ஸோ இதில் லாக்டோபேசிலேஸ் வந்து அதிகமாக இருக்குது. இது எதுக்கு அப்படின்னா நார்மல் ஃப்ளோரா. ஸோ இது வந்து நமக்கு லாக்டோபேசிலே அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் டாக்ஸிக் விட்டமின் ஓவர்டோஸ். விட்டமின்லேயே ஓவர்டோஸ் ஆகிறது எதுன்னு பார்த்தோம்னா விட்டமின் டி. விட்டமின் ஏ பார்த்தோம்னா பீட்டா கரோட்டின் ஆன்டி ஆக்சிடென்டாக இருக்குது. அடுத்து ப்ரோ விட்டமின் ஆஃப் தி விட்டமின் டி அப்படின்னா அதில் 2 இருக்குது, எர்கோகால்சிஃபரால் அண்ட் குளோகால்சிஃபரால். இது எர்கோகால்சிஃபரால் வந்து பிளான்ட்டில் கிடைக்கிது, அதோட சோர்ஸ். குளோகால்சிஃபரால் அப்படிங்கிறது அனிமல் சோர்ஸ்லேருந்து கிடைக்கிது. இப்போ நேச்சர் ஆஃப் தி விட்டமின் கேல பார்த்தோம்னா K1, K2, K3. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் கிளாட்டிங்கில் யூஸ் ஆகுது. ஸோ ஃபேக்டர்ஸ் 2, 7, 9, 10 முக்கியமான ஃபேக்டர் மட்டும் இங்கே எழுதியிருக்கேன். இன்டென்சிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும், எக்ஸ்டென்சிக் ஃபேக்டர்ஸ் இருக்கும், அந்த பாத்வே இருக்கும், 3 ஸ்டேஜ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் புக்கை பார்த்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ ஆன்டகோனிஸ்ட் ஆஃப் தி விட்டமின் கே. ஸோ இதுக்கு ஆன்டகோனிஸ்ட்னால் என்னது? ஹெப்பாரின், சாலிசிலேட், இது எல்லாமே இதோட ஆன்டகோனிஸ்ட். அடுத்து அஸ்கார்பிக் ஆசிட்ஸ். இது கொலாஜன் சிந்தசைஸ், போன் ஃபார்மேஷன், அயன் அப்சார்ப்ஷன், இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன். ஸோ விட்டமின் சி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ஸ்கர்வி மட்டும்தான் படிச்சிருப்போம். பட் இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அடுத்து தயமின், டிரான்ஸ்மிஷன் ஆஃப் தி நர்வ் சப்ளை, இது ரொம்ப முக்கியம். அடுத்து டிஃபிஷியன்சி ஆஃப் தி ரிபோஃப்ளோவின், சீலியோசிஸ், டெர்மடைட்டிஸ் அண்ட் க்ளாசைட்டிஸ். வாயில் புண்ணு வருது, தொண்டையில் புண்ணு வருது, இது எல்லாத்துக்குமே ரிபோஃப்ளோவின் தான். அடுத்து பயோட்டின், கேரியர் ஆஃப் தி CO2 இன் கார்பாக்சிலேஷன் ஆஃப் தி ரியாக்ஷன். பயோட்டின் வந்து ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா கேரியர் ஆஃப் தி CO2, அந்த பிளட்டு வந்து CO2வை கேரி பண்ணி போகிறதுக்கே யூஸ் ஆகிறது நம்மளோட பயோட்டின் தான்.
அடுத்து மேஜர் ஃபங்க்ஷன் ஆஃப் தி லிவர் சிந்தசைஸ் ஆஃப் தி பைல் ஆசிட்ஸ். ஸோ பைல் ஆசிட்ஸ் வந்து நமக்கு அங்கே சிந்தசைஸ் ஆகுது. ஸோ அடுத்து மோனோசாக்கரைட் மோஸ்ட்லி அப்சார்ப்ஷன் இன் தி இன்டெஸ்டைன் இஸ் குளுக்கோஸ். இது வந்து எங்கே நமக்கு ஃபுல்லாக வந்து அப்சார்ப்ஷன் ஆகுதுன்னா இன்டெஸ்டைனில். அடுத்து ஃப்ளாட்டுலன்ஸ் இஸ் அ ப்ரெசன்ட் டியூ டு ஒலிகோசாக்கரைடு. ஃப்ளாட்டுலன்ஸ் எதனால் வருது அப்படின்னா ஒலிகோசாக்கரைட்ஸ் அப்படிங்கிறது பாலிசாக்கரைட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் அது. ரெனின் ஆப்சன்ஸ் இன் தி அடல்ட்டில் வந்து ரெனின் வந்து இருக்காது. 90% ஆஃப் தி லிப்பிட் காம்பவுண்ட் கன்சியூம் பை தி ஹியூமன் இன் ஃபார்ம் ஆஃப் தி ட்ரை கிளிசரால். லிப்பிட் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ட்ரை கிளிசராலாக தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரை கிளிசராலோட லெவல் அதிகமாகும் போது தான் நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறோம். சீரம் கொலஸ்ட்ராலோட நார்மல் வேல்யூ பார்த்திங்கன்னா 150 கிராம்லேருந்து 150லேருந்து 250 வரைக்கும் இருக்கும். அடுத்து அப்சார்ப்ஷன் ஆஃப் தி லிப்பிட் காம்பவுண்ட் அக்யூர்ஸ் இன் தி டிஃப்யூஷன். என்ன மெத்தடில் வந்து அது லிப்பிட் வந்து அப்சார்ப்ஷன் ஆகுது அப்படின்னா டிஃப்யூஷன் மெத்தடில் அப்சார்ப்ஷன் ஆகுது. ஸோ இந்த மிஸ்ஸல்ஸ் மேஜர் வெஹிக்கிள் ஆஃப் தி இன்டெஸ்டைனல் அப்சார்ப்ஷன் ஆஃப் தி லிப்பிட்ஸ் என்ன இதில் வெஹிக்கிள் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸல்ஸ். இது ரொம்ப முக்கியம். வில்லை அதுவும் நீங்கள் அனாட்டமியில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதோடைய லாஸ்ட்டு பார்ட்டாக போகும்போது இது மிஸ்ஸல்ஸாக போகுது. அடுத்து பிளாஸ்மா ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் அந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். பிளாஸ்மா ப்ரோட்டீனில் அல்புமின் இருக்குது, குளோபுலின் இருக்குது. அல்புமினுடைய ரேஷியோ என்ன, குளோபுலினோட ரேஷியோ என்ன, அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ சில டைம் வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் தி ஃபைப்ரினோஜன், அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த பிளாஸ்மா அண்ட் சீரம் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரெசன்ட் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் தி ஃபைப்ரினோஜன் அப்படிங்கிறது ஃபைப்ரினாக கன்வெர்ட் ஆகும், பிளட் கிளாட்டுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிளாஸ்மாவை பொறுத்த வரைக்கும். இது எல்லாமே நீங்கள் ஃபிசியாலஜியில் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஹீமோலைசிஸ், ஆர்பிசியோட ப்ரொடக்ஷன்ஸு, இது எல்லாமே நீங்கள் அங்கே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அடுத்து ஏஜி இதோட ரேஷியோ அல்புமின் குளோபின் ரேஷியோ பார்த்திங்கன்னா 1.2 to 1.5:1. சில டைம் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம்னா ரீனல் டேமேஜ், க்ரானிக் இன்ஃபெக்ஷன், ப்ரோட்டீன் மால் நியூட்ரிஷன். ஸோ இது குவாசியாக்க இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு இது படிக்கும்போது அசோசியேட்டடாக உங்களுக்கு அது வரணும். ப்ரோட்டீன் மால் நியூட்ரிஷன்னா நீங்கள் டக்குன்னு வேறு எங்கேயா போகக்கூடாது. இது அந்த இடத்துல பயோகெமிஸ்ட்ரியில் படித்தோமே அப்படிங்கிறது நீங்கள் ஃபிசியாலஜியில் படிக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரணும். இந்த மாதிரி கோரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா எம்ஆர்பி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இம்னோக்ளோபின் நாட் சிந்தசைஸ்டு இன் தி லிவர். ஸோ இம்னோக்ளோபின்ஸ் வந்து லிவரில் சிந்தசைஸ் ஆகிறது இல்லை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாஸ்மா வந்து ஆஸ்மாட்டிக்காக, டிரான்ஸ்போர்ட்டாக, நியூட்ரியண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தா வில்சன் டிசீஸ், செர்லோபிளாஸ்மின் லோவராக இருந்துச்சுன்னா வில்சன் டிசீஸ் வருது. ஸோ இம்னோக்ளோபினில் ஐஜிஜி இம்னோக்ளோபின் கிராஸ் த பிளாசண்டா, அது வந்து ஒரு பிளாசண்டல் பேரியர். இதில் வந்து 6th ப்ரெசன்ஸ் இன் தி இன்டென்சிக் அண்ட் எக்ஸ்டென்சிக் பாத்வே. ஸோ நமக்கு ரெண்டாக பிரிச்சிருக்கான். நமக்கு செகண்ட் ஸ்டேஜில் வரும்போது அந்த இன்டென்சிக் பாத்வேவாகவும் எக்ஸ்டென்சிக் பாத்வேவாகவும் பிரிச்சிருப்பான். ஸோ அதில் ஃபேக்டர் 6 அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே வரும், இன்னும் நிறைய வரும். அதில் வந்து கால்சியம் வரும், அயன் வரும், ஃபெரிக் வரும், ஃபைப்ரின் வராது. அடுத்து ஹீமோஃபீலியா டிஃபிஷியன்சி வந்து எதனால் வருது அப்படின்னா 8th ஃபேக்டர். இப்போ கிறிஸ்மஸ் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து 9th ஃபேக்டர். இதெல்லாம் தெளிவாக பார்த்துக்கோங்க. எல்லா ஃபேக்டரையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். இது முக்கியமானது. இது the energy liberated during the metabolic reaction primarily. ஸோ எனர்ஜி லிபரேட் ஆகிறது எதனால்? ATP. பிளட் குளுக்கோஸ் பஃபரிங் ஆர்கன் இஸ் எது நமக்கு பஃபரிங் ஆர்கனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லிவர். த மினரல் கிளாசிஃபைடு பிரின்சிபல் எலிமெண்ட்ஸ் அண்ட் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ், இது ரொம்ப முக்கியம். பிரின்சிபல் எலிமெண்ட்ஸ்னால் என்னென்ன, ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ்னால் என்னென்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கால்சியம், அயன், ஹீமோக்ளோபின், அதுக்கப்புறம் அயன் எவ்வளோ ரெக்யர்மெண்ட், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக எம்ஆர்பியில் கேட்பாங்க. உங்களுக்கு கேட்காம இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு ரெக்யர்மெண்ட் வந்து கேட்காம ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்க முடியாது. ஸோ எம்ஆர்பிக்காக தான் இதை நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுக்கு பிஜி அப்போ எம்ஆர்பி நான் இப்போ எழுதலை, நான் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், நான் ஹவுஸ் சர்ஜனில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பிஜிக்கு இது யூஸ் ஆகும். ஸோ ஒரு தடவை எல்லாத்தையுமே கோத்ரோ பண்ணிக்கோங்க. எம்ஆர்பிக்கு போகிறவங்க கண்டிப்பாக இது எல்லாத்தையும் கோத்ரோ பண்ணிட்டு போங்க. இல்லை மேடம் எனக்கு டைமே இல்லை, இவ்வளோ கோத்ரோ பண்ண முடியாது அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த வீடியோவில் இருக்கிறத நீங்கள் மொத்தமாக ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹீமோக்ளோபின் அட் த ஹை எனர்ஜி காம்பவுண்ட், அப்புறம் ஜிங்க் எதுக்கு யூஸ் ஆகுது, சீரம் பிலிருபினோட லெவல், லேப் டெஸ்ட்டு, இது எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அட்லீஸ்ட் இதை தெரிஞ்சுட்டு போனாலே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 70% கவர் பண்ணி தான் நான் கொஸ்டின் பேப்பரே எடுத்திருக்கேன்.
ஸோ உங்களுக்கு இது போதும். ஒரு எம்ஆர்பிக்கு போகிறவங்களுக்கு டைமே இல்லை, நமக்கு ஒரு 1 வீக் தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு மாடர்னுக்கு நீங்கள் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் படிக்க முடியாது. ஸோ ஒரு 70% கவர் பண்ணியிருக்கேன். இதை ஒரு தடவை பார்த்துட்டு போனாலே போதும். கண்டினியூவாக பார்த்துட்டே இருங்க. வீடியோவை அடிக்கடி அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. தேங்க்யூ.